எந்த கேப்டனாலும் இதுவரை செய்ய முடியாத ஐபிஎல் சாதனையை செய்து காட்டிய ஸ்ரேயாஸ் ஐயர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் முதன்முறையாக ஐபிஎல் கோப்பை வென்றது மட்டுமின்றி மற்றொரு கேப்டன்சி சாதனையும் படைத்துள்ளார். 2024 ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டார் ஸ்ரேயாஸ் ஐயர். அவரது தலைமையில் கொல்கத்தா அணி 3 போட்டிகளில் மட்டுமே தோல்வி அடைந்து லீக் சுற்றில் 10 போட்டிகளில் வெற்றி பெற்ற அந்த அணி அடுத்து பிளே ஆஃப் சுற்றின் முதல் தகுதி போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இறுதிப் போட்டியில் சன்ரைஸ் அணிக்கு எதிராக மோதிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக களமிறங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர் இதுவரை எந்த ஐபிஎல் கேப்டனாலும் செய்ய முடியாத சாதனையை செய்தார். 2 வெவ்வேறு அணிகளின் கேப்டனாக ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ஆடிய ஒரே வீரர் என்ற சாதனையை ஸ்ரேயாஸ் செய்துள்ளார். 2020ஆம் ஆண்டு டெல்லி கேபிட்டல் அணியின் கேப்டனாக இருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்றார். அப்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக ஆடித் தோற்றது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. 2022 முதல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார். தற்போது 2024 ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்து வந்ததோடு கேப்டனாக அந்த அணிக்கு கோப்பையும் வென்று கொடுத்துள்ளார். தனிப்பட்ட முறையில் தனது முதல் ஐபிஎல் கோப்பையும் வென்றார். இதன் மூலம் வேறு அணிகளை ஐபிஎல் இறுதிப் போட்டி வரை அழைத்து வந்த ஒரே கேப்டன் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஸ்ரேயாஸ் ஐயர். இந்நிலையில் கேகேஆர் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் சாம்பியன் பட்டத்தை வென்று டெல்லி அணிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ஐபிஎல் தொடரின் ஃபைனலில் ஹைதராபாத் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கேகேஆர் அணி 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதன் மூலமாக ஐபிஎல் கோப்பையை வென்ற 5வது இந்திய கேப்டன் என்ற பெருமையை ஸ்ரேயாஸ் ஐயர் பெற்றுள்ளார். இதன் மூலமாக ஸ்ரேயாஸ் ஐயரின் கேப்டன்சி ஏற தொடங்கிவிட்டதாக பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக 2018ஆம் ஆண்டு டெல்லி அணி கேப்டன் பொறுப்பிலிருந்து கம்பீர் பாதியில் விலகிய போது அந்த இடத்திற்கு ஸ்ரேயாஸ் ஐயர் கொண்டு வரப்பட்டார். இதன்பின் 2019ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் டெல்லி அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்துச் சென்றார். அதேபோல் 2020ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் டெல்லி அணி இறுதிப் போட்டி வரை சென்று மும்பை அணியிடம் தோல்வியடைந்தது. தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் பாதியில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு காயம் ஏற்பட்டது. புதிய கேப்டனாக ரிஷப் பண்ட் நியமனம் செய்யப்பட்டார். இந்த சீசனுக்கு பின் உள்ளூர் வீரரான ரிஷப் பண்டை கேப்டனாக தொடர டெல்லி அணி நிர்வாகம் முடிவு செய்தது. இதன் காரணமாக ஸ்ரேயாஸ் ஐயரையும் டெல்லி அணி கழட்டிவிட்டு அதிர்ச்சி கொடுத்தது. இதன்பின் ஸ்ரேயாஸ் ஐயர் கேகேஆர் அணியால் வாங்கப்பட்டார். கேகேஆர் அணி ரசிகர்கள் ஸ்ரேயாஸ் ஐயரை கிண்டல் செய்த நிலையில் முதல் சீசன் சரியாக அமையவில்லை. பின்னர் 2வது சீசனில் காயம் காரணமாக விலக ஸ்ரேயாஸ் ஐயர் வேண்டாம் என்று குரல்கள் எழத் தொடங்கின. இந்த நிலையில் கேகேஆர் அணிக்கு தலைமையேற்ற 3வது சீசனிலேயே ஸ்ரேயாஸ் ஐயர் சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பின் கேகேஆர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளதால் ரசிகர்கள் பலரும் ஸ்ரேயாஸ் ஐயரை பாராட்டி வருகின்றனர். அதேபோல் தன்னை கழட்டிவிட்ட டெல்லி அணி நிர்வாகத்திற்கு ஸ்ரேயாஸ் ஐயர் தரமான பதிலடியை கொடுத்துள்ளதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்திய அணியின் அடுத்த கேப்டனுக்கான ரேஸில் கிருத்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோர் இருந்து வந்த நிலையில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்று போட்டியில் நுழைந்துள்ளார். ஏற்கனவே இந்தியா ஏ அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் இருந்திருப்பதால் ஒருநாள் போட்டிகளுக்கான கேப்டன்சி ஸ்ரேயாஸ் ஐயரை தேடி வர வாய்ப்புள்ளது.